9ஆம் எண்ணத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி அப்படி என்றால் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டது என்று ஏசப்பா கூப்பிடுறாங்க. பாருங்க, பிதானவர் ஏசப்பாவை கைவிடல. ஏன்னா ஏசப்பா மனிதனுடைய பாவங்களை சுமக்க மனிதனாக வந்தார். அந்த மனிதனுடைய கூக்குரல் தான் அங்க கேக்குது, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டதுன்னு சொல்லிட்டு. ஆனா பிதானவர் கைவிடல, 3ஆம் நாள் உயிரோட எழுப்பினார் ஏசப்பாவை. அதை போல இன்றைக்கு உங்களை கைவிட்ட சூழ்நிலை இருக்கலாம். சில மனுஷன் கைவிட்டலாம், சில கனவு கைவிட்டுருக்கலாம், சில சொந்த பந்தம் கைவிட்டுருக்கலாம். எல்லாம் கைவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் ஏன் எல்லாம் கைவிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்வார், அவங்களாம் கைவிட்டாங்க, நான் உன்னை கைவிடலே, நான் உன்னை சேர்த்து கொண்டு நான் உண்மையில அன்பா இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாருங்க. ஏசப்பா நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. ஏசப்பா வேத வார்த்தை எல்லாம் நிறைவேறிச்சுன்னு சொல்லிட்டு தாகமா இருக்கிறேன் என்று ஏசப்பா சொல்றாருங்க. தாகமா இருக்கிறேன்னா தண்ணி தாகமா இருக்கிறேன் என்று ஏசப்பா சொல்லுங்க. ஏன்னா தண்ணி குத்தாங்க, தண்ணியை குடிக்கல, அவர் ஆத்துமா தாகமா இருக்கிறாருங்க. ஏன்னா கொஞ்சம் பேர் ஆண்டவர் ஏத்துக்கினாங்க, இன்னும் மீதி பேர் ஆண்டவர் ஏத்துக்கலங்க. அதுக்கு தான் ஆத்துமா தாகமா இருக்கிறார் ஏசப்பா. இன்றைக்கு கூட ஆத்துமா தாகத்தோடு தாங்க இருக்கிறார் ஏசப்பா. ஆண்டவர் தாகமா இருக்கிறார், நம்ம தாகமா இருக்கிறோமா? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம், எத்தனை பேருக்கு ஏசப்பா பத்தி சொல்றோம், எத்தனை பேருக்காக நம்ம ஜெபிக்கிறோம் சொல்லு. நம்ம ஜெபிக்கத்தில்லைங்க. எத்தனை பேர் நரகத்தை சென்று கொண்டு இருக்காங்க, சிகரெட் அடிச்சு கஞ்சா அடிச்சு பாவங்களை செஞ்சு கொண்டு நரகத்தை சென்று கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், அவங்களுக்கோசரம் ஜெபிக்கணுங்க. அந்த ஆத்துமா தாகமா நம்மளும் இருக்கணுங்க. ஏசப்பா இருந்தது போல நம்மளும் தாகமா இருப்போம். ஏசப்பா காடியை வாங்கின பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்த தன் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தாராங்க. இன்றைக்கு ஏசப்பா எல்லாத்தையும் செய்து முடித்து என்ன பண்ணிட்டாரு, பரிபூர்ணமாக செய்துட்டு தலையை ஒப்பு கொடுத்தாருங்க. அந்த ஊழியத்தை கரெக்டா நிறைவேற்றி முடிச்சிட்டாரு, அவரு செய்துட்டாரு. அதை போல நம்ம ஆவி ஆண்டோட்ட ஒப்பு கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணணும், ஆண்டோட்ட நம்ம தாழ்த்தி நம்மளை அர்ப்பணித்து பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்து அவருக்காக ஊழியம் செய்யும் போது நம்மளை எடுத்து பயன்படுத்துவாருங்க. ஏனோ தானமா இல்லை, முற்றிலும் நீங்க ஆண்டோட்ட ஒப்பு கொடுங்களேங்க, உங்களை ஆண்டவர் எடுத்து உங்களை பயன்படுத்துவார். எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறாருங்க. இந்த 6வது வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதே போல ஏசப்பா நம்மளுக்கு பரிபூர்ணமா செய்து எல்லாத்தையும் மாதிரி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதே போல நம்மளும் செய்வோம், நம்மளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஸோ அதுக்கப்புறமா ஏசப்பா பிதாவே ஆவியை முடித்து ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சத்தமா கூப்பிட்டாராங்க. ஏன் தன் ஆவியை ஜீவனை ஒப்பு கொடுக்குறாரு பிதா கிட்ட? ஏன்னா பிதா தான் அந்த ஜீவனை வைக்க முடியும், ஜீவனை எடுக்க முடியுங்க. யாரும் அந்த ஜீவனை எடுக்க முடியாது. ஏன்னா ஏசப்பா சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று. அந்த ஜீவன் ஏசப்பா பிதா கிட்ட ஏன் ஒப்பு கொடுத்தாருன்னா மறுபடியும் அந்த ஜீவனை கொடுக்க போறாருங்க. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரிழந்து பரலோகத்துக்கு போறாருங்க. இன்றைக்கு நம்ம மறிக்கிற சூழ்நிலை நம்ம எங்க போவோம் சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கணுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டா பரலோகத்துக்கு போவோம், ரட்சிப்பை பெறாதுதான் நரகத்துக்கு சென்றுடுவோங்க. இன்றைக்கு கிறிஸ்தவங்க ஏன் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க? மதம் மாற்றல, நீங்க மனம் மாறி ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டா பரலோகத்துக்கு வரணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு தாங்க சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு தான் பிரயோஜனமா இருக்கும். நீங்க மறிக்கிற சூழ்நிலை கூட ஏசப்பாட்ட உங்களை அர்ப்பணிக்கும் போது ஏசப்பா உங்களை பரலோகத்திலே சேர்த்து கொள்வாருங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் 7 வார்த்தைகளை கொடுத்து வெற்றியாக ஏசப்பா செய்து முடித்தார். அதை போல நம்மளும் செய்வோம். இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி. காட் பிளஸ் யூ.